பாம்பு கடிக்கான மருத்துவம். பாம்பு கடி இப்போ போன வாரம் குருவாயூர் போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் எனக்கு ரூம்மேட்டு கேட்டார், அந்த ரூமுக்கு தான். எதுக்குங்க நீங்கள் வைத்தியர்னாரு. எதுக்குனாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். அப்போ சொன்னேன், பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாங்க. என் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம்லன்னு. நான் வரமாட்டேன், மருத்துவம் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த மருந்தை தான் சொன்னேன். பொன்னாவரை, ஜாதிக்காய், மிளகு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கும். பாம்பு கடி எந்த பாம்பு கடிச்சதுனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உடனேயே நம்ம காலடியிலே இருக்கிற மருந்தை எடுத்து நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்குனாக்கா முதல்ல உதவியாக நம்ம இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் மன திருப்திக்கு எந்த ஊசி போடுவீங்களோ மருந்து சாப்பிடுவீங்களோ சாப்பிட்டுக்கோங்க. முதல் உதவியாக உங்கள் பயம் ரத்தத்தில் சீக்கிரமாக விஷம் கலந்துராமல் இருக்கிறதுக்கு நம்ம விஷத்தை முறிச்சிரும். ஆனால் மக்கள் அந்த பீதியிலேயே இருப்பாங்க. அதை போக்கிக்கிறதுக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு போய்க்கிறலாம், தப்பே இல்லை. எந்த பாம்பு கடித்தாலும் பயப்படாமல் இந்த மருந்தை துணிஞ்சு இதை நீங்கள் செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு விஷம் முறிவாயிரும். பொன்னாவரையும் சின்ன வெங்காயமும் நல்லா அரைச்சி சாராக புளிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ இது கூட ஜாதிக்காயும் மிளகும் பொடிச்ச பொடி இதை கூட சேர்த்துக்கிறணும். பொடி அதிகம் இருக்கிறதுனால கார்ப்புத்தன்மை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுத்து இப்படியே போட்டு முழுங்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி முழுங்கிடலாம். எல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா மடக்குன்னு ஒரே மடக்கில் குடிச்சிடலாம். அப்படி குடிச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரத்தத்தில் கலக்காமல் இருக்கும். விஷ முறிவே ஆயிரும். தொடர்ந்து 7 நாளைக்கு இது எடுத்துக்கிட்டாங்கனாக்கா விஷ முறிவே ஆயிரும். தாராளமாக பாம்பு கடித்தவங்க பயப்படாமல் இந்த மருந்தை பயன்படுத்துங்க. பாம்பு கடிக்கு பொன்னாவரை, ஜாதிக்காய், மிளகு, சின்ன வெங்காயம் இந்த எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக பாம்பு விஷம் ஏறாது. எந்த பாம்பு கடிச்சிருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பாம்பு கடிச்சிருந்தாலும் இதை சாப்பிட்டாச்சுன்னா 8 மணி நேரம் உயிர் போகாது. உயிரை தக்க வச்சுக்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளேயே மருத்துவமனைக்கு போய் நீங்கள் மருத்துவம் பண்ணிக்கிறலாம். இது ஒரு முதல் உதவியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பாம்பினுடைய விஷம் ஏறாது. இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.